பிரைஸ் அலாட் 11th ஆஃப் மார்ச். இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்றது இரக்கம். நாம் கர்த்தருடைய கையிலே விழுவோமாக, அவருடைய இரக்கங்கள் மகா பெரியதுன்னு 2 சாமுவேல் 24:14 சொல்லப்பட்டிருக்கு. தாவீது ராஜா தேவனுடைய கட்டளையை மீறி இஸ்ரவேல் ஜனங்களை எண்ணின தவறுக்காக தேவன் காத்துங்கிற தீர்க்கதரிசி மூலமா 3 தண்டனைகளை முன்வைத்தாரு. 1 7 வருட பஞ்சம், 2 3 மாதம் எதிரிகளிடம் தோற்று போதல், 3 நாள் தேசத்துல கொள்ளை நோய். தாவீது மனுஷங்க இரக்கம் காட்ட தயங்குவாங்க, ஆனா தேவன் நீதியுள்ளவர், அவர் மன்னிக்கிறவர்ங்கிறத உணர்ந்து தேவனையே தேர்ந்தெடுத்தாரு. அவர் கர்த்தரையே தேர்ந்தெடுத்ததால இஸ்ரவேல்ல கொள்ளை நோய் உண்டாச்சு. ஆனா தாவீது பலிபீடம் கட்டி மனஸ்தாபப்பட்ட போது தேவனும் மனஸ்தாபப்பட்ட அந்த வாதையை நிறுத்தி போட்டாரு. அது போலதான் இன்னைக்கு நீங்க தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அது நிச்சயமா நீங்க திருந்துறதுக்காகத்தான் இருக்கும். இன்னைக்கு ஒருவேளை நீங்க பாவத்துல மூழ்கி அதுல இருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு தெரியாம இருக்கீங்கன்னா நீங்க கர்த்தருடைய கையில விழுங்க, அவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. அவருடைய தண்டனை பெருசா இருந்தாலும் அதுல நிச்சயமா ஒரு மன உருக்கமும் இரக்கமும் கண்டிப்பா இருக்கும். தாவீது அதை உறுதியா நம்பினாங்க, நம்பி அவரையே கர்த்தர் கையில ஒப்பு கொடுத்தாங்க. அது போல நீங்களும் உங்களையும் உங்க பாவத்தையும் கர்த்தர் கையில ஒப்பு கொடுங்க. அவர் நிச்சயம் உங்களை மன்னிக்க வல்லவர். அவருடைய இரக்கம் மகா பெரியதுங்க. ஆனா அவர் மன்னிச்ச பிறகு திரும்ப நீங்க அதே தவறை செய்யக்கூடாது. Stay with Jesus. Have a blessed day.